உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 121 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த வியாழக்கிழமை முதல் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள நைனாதேவி பகுதியில் அதிகபட்சமாக 7.6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சிம்லா வானிலை மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாநிலத்தில் மொத்தம் 121 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. குஜராத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த புதன்கிழமை முதல் அம்மாநிலத்தின் சூரத், வல்சாத், நவ்சாரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று பெய்த பலத்த மழைக்கு 5 பேர் பலியாகிவிட்டனர். இந்நிலையில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதேவேளை கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளம் காரணமாக 11 மாவட்டங்களில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 47 பேர் உயிரிழந்துள்ளனர். அஸ்ஸாம் மாநிலத்தின் அண்டை மாநிலமான நாகாலாந்தில் ஏற்பட்ட திடீர் மேகவெடிப்பு காரணமாக அஸ்ஸாமின் 11 மாவட்டங்களில் உள்ள 7.21 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தில் தவித்து வருகின்றனர். கனமழை வெள்ளம் காரணமாக திப்ருகர், கோல்காட், ஹோஜாய், காம்ரூப், நகோன், தின்சுகியா உள்ளிட்ட மாவட்டங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஒட்டுமொத்தமாக 883 கிராமங்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மேலும் 25,375 ஹெக்டேர் விவசாய பயிர்கள் முழுமையாக சேதமடைந்து உள்ளதால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளம் தொடர்பான விபத்துகளில் சிக்கி 47 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயினர். புர்ஹிடி ஹிங், டிக்ஹோ, தான்சிரி மற்றும் குஷியாரா ஆகிய ஆறுகள் அபாய அளவை தாண்டி வெள்ளம் ஓடுகிறது. வெள்ளத்தால் முற்றிலும் துண்டிக்கப்பட்ட கிராமங்களுக்கு விமானப்படை, ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொட்டலங்களும் மருத்துவ உதவிகளும் வான்வழியாக வழங்கப்பட்டு வருகின்றன. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.